இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்துட்டு திமுக எதுவுமே பண்ணல. மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? இல்ல ஏன்னா வந்தது இல்ல வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா செய்யலன்னு சொல்ல முடியாது. இப்போ மழைநீர் வடிகால் இதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 4000 கோடிக்கு மேல முதலீடு பண்ணாங்க. அது ஒரு 2000 கோடிக்கு பண்ணிட்டு 2000 கோடி ஆட்டைய போட்டது தான் உத்தேசம். வேற என்ன சொல்றது? செய்யாம இருந்தா எதுவுமே செய்யாம இருந்தாங்கன்னா, நல்லா மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, அவ்வளவு தண்ணி தேங்கும். இப்போ இப்ப உடனே தண்ணி வடிஞ்சு போயிடுதுல்ல சார். இப்ப தண்ணி தேங்கலையா? வடிஞ்சிருதுல்ல. அதுக்கு தானே அந்த இப்போ வடிகால் அமைப்பு அந்த பணிகள் மாரி ஒரு பண்ணியிருக்காங்க. மழை இன்னும் பெய்யலையே! ஏன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனமழை பெஞ்சது. இதே நீங்க வந்து வட சென்னையில பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற பகுதி வட சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, 2 நாள், 3 நாள் ஆகி கூட தண்ணி வற்றாம தானே இருந்தது. துப்புரவு பணியாளருக்கு கூட வந்து பணி செய்யல. ஏன்னா எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு இது நீங்க இது தனியாருக்கு இது பண்ணி குடுத்துட்டீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுவுமே செய்யல. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அந்த தெருக்கள்லயும், அந்த கழிவு நீரையும் அகற்றிட்டு இருந்தாங்க. இந்த அவலங்கள்லாம் தமிழக திமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதுவும் நீங்க சொன்ன மாரி வந்து இந்த இது மழைநீர் வடிகால் வாரியம் இந்த தூர் வாரிய பிறகு நடந்த நிகழ்வு சொல்றேன். அதன் பிறகு ஒரு பெரிய மழை சென்னையில இல்ல. இருந்தா அது அம்பலமாயிருக்கும்.